வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகரை பிடிக்கும்? முருகர் வேற என்ன அளவுக்கு பிடிக்கும்ன்ற சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஆனா நான் சிறு பிள்ளையில இருந்து எங்களுக்கு அப்பா அம்மால இருந்து நாங்க சின்ன பிள்ளைல இருந்து முருகனை தேடி நாங்க திருச்செந்தூர் அடிக்கடி போவோம். ரொம்ப எங்களுக்கு அவர் மேல உள்ள நம்பிக்கை, எந்த நினைச்ச ஒரு காரியத்துக்கு நான் போனோம்னாலும் அவர் நடத்தி கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. முருகன்னாலே உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும்? நம்பி அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சு நம்பி அந்த இடத்துக்கு நம்ம போன காரியம் வெற்றி அடைஞ்சிருக்கு. சில விஷயம் நடத்திருக்கு, அந்த சந்தோஷம் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல துணையா நிற்பாருன்ற ஒரு நம்பிக்கை. முருகர் எல்லாத்தையும் எல்லாம் நடத்தி கொடுக்குறவர். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், எவ்வளோ பிரச்சனை, உயிரே போகிற மாதிரி குடும்பம், அவ்வளோ பிரச்சனையில் மாட்டிட்டோம். அவரே எனக்கு எல்லாம் தீர்த்து கொடுத்தாரு. எனக்கு பேரம் பிறந்திருக்கு, எனக்கு அதையும் நிறைவேற்றி கொடுத்தாரு. இன்னும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் பனி போல் போகணும் எனக்கு. அதனால் அவருக்கு விரதம் இருந்து நான் காவடி எடுத்துகிட்டு வரேன். எல்லாம் முடிச்சு கொடுப்பாரு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கிறாரு. அதனால் என் ஆயுசு பூரா நான் எடுப்பேன் அவருக்காக. என் ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் எடுப்பேன். அதுதான் என்னோட வேண்டும். அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. கடம்பனுக்கு அரோகரா. சுப்பனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகரை ரொம்ப பிடிக்குமா? நாங்கள் நினைச்சது நடக்குது, அதனால முருகரை ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை கும்பிட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்குமா, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் நான் பொழைக்க மாட்டேன்னு நினச்சி முருகரை வேண்டிட்டோம். அது நல்லாச்சு. அதனால அவருக்கு மொட்டையும் அடித்தோம், அவரை கும்பிடுவோம் வரோம். முருகர் உயிர், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டோம். முருகர் என்னோட உயிர். நம்பினார் யாரும் கைவிட மாட்டார். நம்பிக்கை தான், நம்பினா கண்டிப்பாக நடக்கும். முக்கியமான விஷயம் முருகனை பத்தி சொன்னாலே எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? நம்ம நினைச்சது அப்படின்னு நடக்கும். நினைச்சது அப்படியே நடக்கும். முருகனை நம்பினா கண்டிப்பாக அதை நினைச்சு வேண்டி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எதுவா இருக்கும்? எங்க பையன் பிறக்கணும்னு நினைச்சேன், பையனா பிறக்கணும்னு. அது முருக பெருமாளே எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எனக்கு உயிர் கொடுத்ததே என் முருகன் தான். ஏப்ரல்லாம் ரொம்ப போன வருஷம் ஏப்ரல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போது அவரோட அருளால் நல்லா இருக்கேன். அதனால தான் இப்போ நடந்து வரேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, நிறைய நிகழ்ச்சி. எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ வேலை கிடச்சிருக்கு, நல்ல வேலை தான், பரவாயில்ல. இப்போ நாங்கள் இருந்ததை விட இப்போ நல்லாவே இருக்கோம். என் குழந்தையிலேருந்து, என் வீட்டுக்காரருந்து, நான், எங்கள் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த கோயில் பழமை வாய்ந்தது. இதில் தரிசனம் செய்துவிட்டு போனால் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நிறைவேறும். முருகா, எங்க அப்பா முருகப்பெருமானே அனைவரையும் காப்பாற்றி நல்லபடியாக வைத்திருப்பார். நான் இந்த 45 வருஷமாக இங்கு இருக்கிறேன். எனக்கு வயது 73. ஆனாலும் முருகனை பார்க்க எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன். முருகன் எனக்கு எப்படியாவது சிறப்பு தரிசனம் கொடுத்துடுறாரு. அது இறைவன் செயல். ரொம்ப சொல்லணும்னா, எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப இருந்தவங்க வெட்டு விலகினாங்க. அதை எதனால் விளக்கணுன்றதை புரிய வச்சது இந்த முருகர். அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு ஒரு வழி கொடுத்தது இந்த முருகர் தான். எனக்கு அதில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு திருப்பு முனையாக கொடுத்தது. இதுக்கப்புறமா எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கை வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கப்போ எல்லாத்தையும் கொடுத்து நான் இருக்கேன்ற ஒரு பக்க பலமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்துட்டுருக்கேன். அம்மா முருகனை ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க. அதே மாதிரி நான் லவ் பண்ணுற பொண்ணுமே முருகரை விரும்பி கும்பிடுவாங்க.
ஸோ அதனால் நானும் கும்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே வந்த புதுசு வந்து 2022 தான் வந்தேன். சேலரியுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து முருகன் கோயிலுக்கு வந்துட்டு தான் இந்த கோயிலுக்கு போப்போம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி ஒரு நாள் வரலாமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு போயிருந்தேன். பார்த்துட்டு போயிட்டு ஒரு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுனால பார்த்துட்டும் போயிட்டா நமக்கு எதுவுமே இது பண்ணல, வேலை எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த இயர் எண்டில் கரெக்டாக இயர் எண்டில் என்ன பண்ணனே தெரில. வேலையுமே சேலரியுமே ரொம்ப கம்மியான சேலரிலாம் வேலை பார்த்துருந்தேன். 13,000 அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கால் வந்து லாஸ்ட்டாக இயர் எண்டில் கரெக்டாக போய் அட்டன் பண்ணுறேன். எப்படி ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிருவோங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு ஈவினிங் வந்து கால் பண்ணுறாங்க, முருகா என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் கால் வருது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்து கொஞ்சம் அப்படியே முருகரை இப்போ கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போவும் இந்த ப்ரோவும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் கால் வலிக்கு நிற்கிறோம், பட் ஆனால் அங்கே போயில நீங்கள் அங்கே கிட்ட போகையில் உங்களுக்கு வந்து இதாகும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபீலை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வரிசையிலே நின்று வரோம். ஸோ அதுக்காக 5 மணி நேரம் நாங்கள் நின்னதில் லைனில் நின்னது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அந்த ஒரு 10 நிமிஷம் அவருடைய கண்குளிர அவரை பார்த்து என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் வாய் விட்டு நான் சொல்ல வேணாம். ஏன்னா என்னுடைய மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டவர். எதுவுமே பேசலாம், அவரை பார்த்தா மட்டும் போதுன்ற ஒரு மைண்ட் தாட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம்.